ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை லக்னாதிபதி சுக்கிரன் யோகமான நிலையில இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் சார்? அதாவதுங்க, ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி கண்டிப்பா நல்ல அமைப்புகள் இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அங்கே ஆயுள் பலத்திற்கே சில பிரச்சனைகள் வந்துருமே. லக்னாதிபதி வலு இல்லைன்னா தேக பலம், மன வலிமையெல்லாம் கெட்டு போயிடும். ரிஷபத்திற்கு 6க்கு அதிபதியான சுக்கிரன் வர்றாரு. இருந்தாலும் கூட லக்னநாதன் என்ற அடிப்படையில் அவர் நல்லதை தான் செய்வார். லக்னாதிபதி சரியில்லைன்னா என்னங்க, ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பல்லுல பக்கோடா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிம்பாங்க. வாய் இருக்கு, பெத்தரிக்கையா, தூக்கம் இல்லையா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, எல்லாம் வாங்கிட்டேன், நிம்மதியை வாங்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல அமைப்புகளில் இல்லை என்றால் ஆசைகள் இருக்கும், அனுபவிக்க விடாது. அனுபவிப்பதற்கு எல்லா பொருள்களும் இருக்கும், மனதில் ஆசைகள் தோன்றாது. ஆசைகளும் இருந்து அனுபவிப்பதற்கு வாய்ப்பும் இருந்தாலும் கூட மனம் என்பது ஒரு நிலைக்கு வரவே வராது. சுக்கிரன் நல்ல அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் அது. நீங்க கம்மியான காசு வச்சிருந்தா கூட நிம்மதிங்கிறது உங்க வாழ்க்கையில கூடவே தானா வரும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தா நீங்க 10 அடுக்கு மாளிகை கட்டி, பளிங்கு கட்டி, அங்கே பட்டு மெத்தை வாங்கி வச்சு விசிறதுக்கு 2 பேர் வச்சிருந்தாலும் கூட தூக்கம் வராது விடிய விடிய. ஆக ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் மட்டுமில்ல, அவங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய லக்னநாதன். அதை மறந்துடக்கூடாது.